எஸ் பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச இந்த கடைசியோட வீடியோ பார்த்தாங்க சம்பவம் தான். ஏன்னா அந்த வீடியோவில் பேசியிருக்கும்போது என்னாச்சு தெரியல, திடீர்னு கேமராவோட இது ரெக்கார்டர் ஆஃப் ஆச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் வாட்டர் இதில் என்ன ஆச்சுன்னு சனிக்கிழமை அதில் வந்துட்டு ஒரு டூரிசம் வந்து ஃப்ரான்ச்சைஸ் இருந்தவங்க வந்து சுவிகாம துப்பி போட்டிருக்காங்க, மாட்டிக்கிட்டானுங்க, ஃபைன் போட்டானுங்க கேசத்துக்கு. அவனுங்களுக்கு பெர்மிட்டாக முடிச்சுப்போங்க. அவனுங்க கொஞ்சம் தூரம் தள்ளி தான் கேரளோட சுல்தான் அவனோட வீடு அங்கே தான் இருக்குது. அவனோட கட்டத்தில் அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு நியூஸ் பார்த்துருப்பாங்க, நியூஸ் சொல்லியிருப்பானுங்க எதுக்காக இப்படி செஞ்சுருப்பாங்கன்னு. அவன் வாயில் சொல்லியிருப்பான், எனக்கு சரியாக தெரியல ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு. ஆனால் இவங்க வந்துட்டு ஃப்ரெஞ்சில் சேர்ந்தவங்கன்னா எல்லா ஊருக்கும் மலேசியா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஸோ இதுக்காகவே அவங்க பிரசிடெண்ட் நான் ஒரு பேசுவேன் சொல்லியிருந்தான். அப்புறம் அவனுங்களுக்கு பார்த்து பேசியிருந்தாங்க. அவனுக்கு ஜெயிலுக்கு போகும்போதுக்கு முன்னாடி இங்கே கூட்டம் தந்தானுங்க. வச்ச தப்பு பண்ணால் அவனுக்கு ஊர்லேயே அதுவும் பண்ணக்கூடாது சொல்லி பண்ணியிருக்கானுங்க. அப்போ இவன் பேசிடுறான், இவன் சொல்லியிருக்காரு மாதிரி ஏன் பண்ணிங்கன்னு. அவன் ஜஸ்ட் டூயிங் ஃபார் ஃபன், நான் சும்மா லாட்டிங் செஞ்சேன்னு சொல்லி மழுப்பியிருக்கானுங்க. அந்த இடத்துல இவனு ஒரு கன் எடுத்து தலையை வச்சு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பயந்துட்டானுங்க கொண்டாத்துல. இந்த வீடியோ கூட இருக்கும் ஃபேஸ்புக்கில் முன்ன வைரல் ஆச்சு. இப்போ தலை இருக்கா இல்லையான்னு இருக்கும், நல்லா தேடி பார்த்தா இருந்திருக்கோம் கைஸ், போய் பார்க்கணும். அப்புறம் இருந்துச்சுன்னா அந்த கிளிப்பை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் கைஸ். ஸோ அப்போ சொல்லியிருந்தாங்க அது மாதிரி பண்ணியிருந்தாங்க, சும்மா லாட்டுக்கு சொல்லியிருந்தான் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கே அனுப்பி ஜெயிலில் போய் அவனுங்க இந்த ஊரில் ஜெயிலில் இருந்தானுங்க ஒரு 2 மாதத்துக்கு. அவனுங்க ஊருக்கு நேராக எங்கேயும் போகிறதில்ல. அவன் ஹோட்டலுக்கு போனால் சூட் கேஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த பேமெண்ட்டுக்கும் அவன் தான் கட்டினான். அவன் எடுத்த ஹோட்டல் தானே, அவன் தானே கட்டினான். அவன் கட்டி பேக் எடுத்துகிட்டு நேராக ஃப்ளைட் ஏர்போர்ட் போயிட்டு கேலேருந்து நேராக சிங்கப்பூரில் நேராக யூகேல நேராக இட்டாலி நேராக ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவன் பிரசிடென்ட் கிட்ட இந்த மாதிரி ஆச்சுன்னு. அவனுங்க ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டானுங்க. அவனுங்க மலேசியனோட போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. நேராக போயிட்டு அவனுக்கு பிரசிடெண்ட்டை பார்த்துட்டு இவனுங்களுக்கு இந்த மாதிரி ஃபைனு மலேசியன் காசுக்கு வந்து 3000 மலேசியாவில் ஃபைனு. அவனுக்கு வந்துட்டு டாலர் வந்துட்டு $3000 $3000 போங்க, எல்லாமே லாஸ் தான், தேவை தான் அவனுக்கு. அவன் கட்டியும் கேஸ் ஓடிச்சு அவன் மேலே. அவனுக்கு 3 பேரும் மாட்டானுங்க, ஒருத்தன் துப்பி 3 பேர் மாட்டானுங்க. 3 பேரும் மேலே கேஸ் போட்டு கோர்ட்டில் வச்சு ஜெயிலில் போட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு ஜெயிலில் தான் இருந்தானுங்க. ஜெயிலில் தான் இருக்கு இப்போ கூட ஜெயிலில் தான் இருக்கான். 24 தானே இப்போ ஜெயிலில் தான் இருப்பான். அவன் பேர் வில்சன், அவன் பேர் ஒருத்த பேர் வில்சன், சிவிகாம் துப்பான பேர் வில்சனு. அவன் ஜெயிலில் தான் இருப்பான். 2026 தான் வெளியாகும். வெளியாகனா மட்டும் விட்டுருவானுங்களா? சின்ன பிள்ளை தப்புக்கு எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்கள். வெளியாட்டுன்னு கோர்ட்டில் ஆஜர் பண்ணி அப்போ தான் வெளியிடுவாங்க போல், ஏதோ பண்ணட்டும். அந்த மாதிரி பண்ணதுக்கு ஃபைனாக போட்டானுங்க கைஸ், தேவைதான் கைஸ் அவனுக்கு இது. ஷோ கைஸ் வாங்க நம்ம வந்த வேலையை பார்ப்போம். வாட்டர் ஸ்லைடு நிறையா வாட்டர் ஸ்லைடு இருக்குது, கிட்ஸோடு இருக்குது, பெரியவங்களோடையும் இருக்குது. வாட்டர் ஸ்லைடெலாம் வந்துட்டு ஸ்லைட்ஸுக்கு வரல, லைட்ஸ் நம்பர் 1 minute கைஸ். வாட்டர் ஸ்லைட் ஃபார் கிட்ஸ் பேக் யார்டில் கூட செய்யலாங்க வாட்டர் ஸ்லைட். கிட்டுக்கு மேனுக்கும் செய்யலாம், கிட்டுக்கும் செய்யலாம். ஆனால் கிட்டோட தான் மேனுவல் ஆடுவாங்க அது டீனேஜர்ஸ். இதுதான் கைஸ் வாட்டர் ஸ்லைட், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்தாச்சு. வாட்டர் ஸ்லைடோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். வாட்டர் ஸ்லைட் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் கைஸ். யாருக்கு வாட்டர் ஸ்லைட் ரொம்ப பிடிக்குதோ மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ லவ் வாட்டர் ஸ்லைட், வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். திஸ் இஸ் யோர் வாய்ஸ் ஆஃப் ஸ்மைலி. லவ் யூ ஃபேம்.